ஹாய் கைஸ், இவர் தான் மிஸ்டர் தினேஷ். நீங்கள் இவர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு எனக்கு தெரியும். பார்க்கலன்னா மேலே கார்டில் தரேன். ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டுருவோம், போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா யாருமே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தினேஷ், நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸ்க்காக. அதுக்கு முன்னாடி இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, இன்றைக்குமே நம்ம புக்கை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். போன வீடியோ மாதிரியே போன வீடியோ புக் ஃபேரில் போய் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வீட்டில் இருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவர் நமக்காக ஒரு 3 புக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 3 புக்கா 2 புக்கா 3 புக் கொண்டு வந்திருக்காரு. அதில் 2 புக் வந்து நமக்கு புதுசு. ஒரு புக் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி அவர் ஏதோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் சேனல், இட்ஸ் இன்ஃபோனைட் தமிழ். இது புத்தக பொருட்கள். வெல்கம் டு அவர் சேனல், இட்ஸ் இன்ஃபோனைட் தமிழ். இது புத்தக பொருட்களும் மக்களும். நல்லா இல்லை வேண்டாம். சரி, வெல்கம் டு அவர் சேனல், இட்ஸ் இன்ஃபோனைட் தமிழ். ஓகே, இன்னைக்கு ஒரு 3 புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். 3மே யூடியூப்ல ரொம்ப பெருசாக யாரும் ரிவ்யூ பண்ணாத புத்தகங்கள். ஏன்னா யூடியூப்ல தமிழ் புத்தகம் சொல்றியா? கிட்டத்தட்ட அப்படிதான். கிட்டத்தட்ட ஷோரா அப்படிதான். ஏன்னா யூடியூப்ல தமிழ் புத்தகங்கள் ரிவ்யூ போட்டாலே எல்லாருமே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்கு, சுய முன்னேற்ற புத்தகங்கள் அந்த மாதிரியே தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதர் சைட் ஃபிக்ஷனு, வாரு, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் யாருமே பெருசாக கவர் பண்ண மாட்டாங்க. யாரும் கவர் பண்ணால் அதில் விருப்பமும் காட்டல. ஏன்னா புக்கு படிக்கணும்னு ஒருத்தவங்க மைண்ட் செட் வந்தாலே செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான் படிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலி யாரை கேட்டாலும் இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படி அந்த புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி அந்த புக்கை படித்து தான் நிறைய பேர் உருப்பட்டுருக்காங்க. நான் ஏன் உருப்படாமல் இருக்கேன்னா அந்த புக்கை படிக்கலன்னு நினைக்கிறேன். மேபி நான் படிக்க டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக படிப்பேன். ப்ளஸ் எனக்கு புக்கு படித்து நான் இது வரைக்கும் என்ன சொல்கிறது, புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் படிக்கிறது. அது ரிச் டேட் கூட உண்மையிலே ரொம்ப நல்ல புத்தகம். ஒரு 6 பேஜ் படிப்பேன், அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவேன். அதேதான் ஃபுல்லாக. ஏன் செல்ஃப் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நான் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க? நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் புக் தான் ரிவ்யூ பார்க்குறாங்க, ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு இல்லை, நான் அதை கேட்கல. இப்போது இந்த புக்கு டைவர்ஷன், அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு சில இப்போ ஒன்றும் இல்லை. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் ஒரு புக்கு ஒன்று வாங்கியிருப்பேன் அதை பற்றி படிக்கணுன்ட்டு. அதை படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 15 பேஜ் படிச்சிருப்பேன். அப்படியே தூங்கிட்டேன். அந்த புக்கு எங்கே இருக்குன்னு கேளுங்க. கொஞ்சம் அந்த சொந்தக்காரங்க வீட்லேயே விட்டு வந்துட்டேன் நான். இல்லை, அது எங்கே இருக்குன்னு எதற்கு தெரியல, சும்மா இல்லை ஷூரா அங்கே எங்கள் ஆயா வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஆனால் அந்த புக்கை கண்டிப்பாக படித்து இந்த சேனலில் நான் அதை ரிவ்யூ பண்ணுவேன் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. புக்கை தேடி கண்டுபிடிக்கும். அது போன புக் ஃபேரில் வாங்கினது, அடுத்த புக் ஃபேரே வரப்போகுது இன்னும் 2 மாசத்துல. நீங்கள் அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் அதுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அது அந்த புக்கை வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், ஒரு புக்கை ஒரு கான்சென்ட்ரேஷனோட. அது அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. ஃபோனை தூக்கி போட்டாலே போதும். ஃபோன் அதுதானே கஷ்டமாக இருக்குது. ஃபோனை அவாய்ட் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே என்ன என்டர்டைன்மெண்ட் புக்கு படிக்கிறது. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ வர பிளான் பண்ணியிருக்கேன்டா. என்னன்னா, ஒரு 1 மந்த் தான் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணல. I decided to delete my Instagram. ஸோ அந்த 1 மந்த் தான் இன்ஸ்டா யூஸ் பண்ணாமல் என் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அது ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் வந்து அதை டெலிட் பண்ணி தொலைஞ்சாலே நம்ம நல்ல புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துகிட்டு வந்துருக்க புக்கு பேட்டர்ன் கூட இன்ஸ்டா கலர்லேயே தான் இருக்குது, பிங்க் கலர், ரோஸ் கலரில். அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே, எனிவேஸ் நீங்கள் ஆரம்பிங்க. நம்ம வெட்டி கதையாக பேசிகிட்டு இருக்காம ப்ளீஸ் யூடியூப்பில் தமிழ் யூடியூப்பில் பெருசாக பேசப்படாத புத்தகங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி புக்குன்னா எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்கு, அந்த மாதிரி சுய முன்னேற்ற புத்தகங்கள் பற்றி மட்டுமே தான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ஏன் கவர் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. ரொம்ப சில சேனல்ஸ் கவர் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம படித்ததை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு 3 புக்கை கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புக் வந்து ஏகாதிபத்தின் கிடுக்கு பிடியில் இந்திய விவசாயம்ன்ற புக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா, கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டைமில், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து இந்தியாவோட 50% வருமானம் கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, ஆடு மாடு வளர்க்குறது, இந்த மாதிரியான ஃபீல்ட்லேருந்து மட்டுமே தான் இந்தியாவுக்கு ஒரு 48% ஆஃப் ரெவன்யூ கலெக்ட் ஆயிருக்கு. ஆனாலும் இந்தியாவில் இருக்கிறவங்க உணவு பஞ்சத்தில் சாப்பாடு இல்லாமல் அரை வயிற்றுல போயிருக்காங்க, அரை வயிற்றுல தூங்கியிருக்காங்க, உணவு இல்லாமல் செத்து போயிருக்காங்க. அது அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் தானே கரெக்ட் தானே? அது அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. அவ்வளோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக நீ ஏன் பேசுகிற, அவரை பேச விடு அப்படின்னு அது மட்டும் சரி, ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் ரெவன்யூ இந்த ஃபீல்ட்லேருந்தே கொடுக்கும்போதும் நாம் சாப்பாடு இல்லாமல் செத்துருக்கோம், உணவு பஞ்சத்தை அனுபவிச்சிருக்கோம். அது ஏன் என்ன காரணம்னு சொல்கிற புக்கு தான் ஏகாதிபத்தின் கிடுக்கு பிடியில் இந்திய விவசாயம் புக்கு. அது மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம அமெரிக்காவை எப்படி நம்பியிருந்தோம், ஃபாரின் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எப்படி நமக்குள்ள வந்தது, நாம் அவங்ககிட்ட அந்த தானியங்கள்லாம் என்ன மாதிரி வாங்கணும்,
அதை பற்றியும் டீப்பாக சொல்கிற புக்கு. இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு வார் டைமில் அமெரிக்கா நிறைய தானியங்களை உற்பத்தி பண்ணி சேமிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு எக்கனாமிக் ரொம்ப டவுன்ஃபாலாக இருந்ததுனால அந்த தானியங்கள்லாம் எப்படி வியாபாரம் பண்ணதுன்னு தெரியல. தேக்கி வச்சிருந்த தானியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அழுகி போகிற நிலையிலையோ நோய்வாய்ப்பட்டு வந்த நிலையில் இருந்துட்டு, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட உணவு பஞ்சங்கள் தானியம் இல்லாமல் இருந்தப்போ நாம அமெரிக்கா கிட்ட இருந்து தானியங்களை வாங்கியிருக்கோம், கப்பல் மூலயமா இறக்குமதி பண்ணியிருக்கோம். அவன் கொடுத்த ஸ்டாக் என்ன மாதிரி ஸ்டாக்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கெட்டு போகிற மாதிரியான ஸ்டாக்கு, நோய்வாய்ப்பட்ட ஸ்டாக், இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம கிட்ட கொடுத்து அமெரிக்கா ரொம்ப பிஸ்னஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேர்ல்டு வார், ஆஃப்டர் வேர்ல்டு வார், இண்டிபெண்டன்ஸ் டைம்லாம் எந்தெந்த நாடெல்லாம் உணவு பஞ்சமாக இருக்கோ அமெரிக்கா அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பல நாடுகளுக்கு தள்ளி ரொம்ப ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம கிட்ட இருக்க நிலம்லாம் வேற ஆளுங்களுக்கு கைமாற்றப்பட்டுச்சு, பிரிட்டிஷ் எப்படிலாம் டேக்ஸ் போட்டு நம்ம நிலம்லாம் பரிமாற்றம் ஆச்சு, எப்படி ஃபாரின் ஃபண்டேஸ் உள்ளே வந்துச்சு, நம்மளோட இடத்துல டிசிஷன் மேக்கிங் இடத்துக்குள்ள அமெரிக்கா எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஒவ்வொரு பக்கமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிற புக் தான் இது. ஏகாதிபத்தின் கிடுக்கு இப்படி இந்திய விவசாயம், இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த புக்கோட பேஜஸ் எவ்வளோ இருக்குது. ஆனால் எங்கள் மாமா சொல்லுவார், எடுத்தோடனே புக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் படிக்காமல் பேஜ் பார்க்குறவங்க வாழ்க்கையில் உருப்பட மாட்டான் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன். ஆனால் நான் எப்பயுமே ஒரு புக் வாங்கினேன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னு தான் பார்ப்பனே தவிர அந்த புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க மாட்டேன். நீங்கள் இதுக்கெலாம் இல்லை, இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு போங்க, இப்போ காட்ட மாட்டேன், அவரே காட்டுவார். நான் காட்டினா வேணாம், அவரோட எஃபர்ட் வீணாக போயிடும். அவரே காட்டும், அவரே அதை பற்றி சொல்கிறோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பசுமை புரட்சின்னு என்ன, அதனால என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தது, கண்டிப்பாக வாங்கி படிங்க. கரெக்டாக இருந்தால் புரட்டா. நம்ம நெக்ஸ்ட் புக்குக்கு போகலாம். அடுத்த புத்தகம் என்னன்னா, த கேர்ள் ஹூ எஸ்கேப்டு ISIS. இந்த புத்தகம் இது வந்து ஃபரீதா கலாஃப் அவங்களோட வாழ்க்கை கதை. இது வந்து நார்த் ஈராக்ல கோஹோவோ ஏதோ ஒரு கிராமம், எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. அந்த கிராமத்தில் இவங்கெல்லாம் தன்னோட குடும்பத்தோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்ன வருதுன்னா, இவங்களை சுற்றி இருக்கிற மற்ற கிராமத்தை எல்லாமே ISIS தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, ஒவ்வொரு கிராமமாக ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியில் இவங்க கிராமத்துக்குள்ளேயே அந்த தீவிரவாதிகள் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. அதோட அவங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கடத்திடுறாங்க, அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. இவங்களை கடத்தி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்ஸ் ஸ்லேவாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல கிராமத்தில் இருக்க சேர்ந்த பெண்கள், டீனேஜ் பெண்கள் எல்லாருமே கடத்தி இவங்களோட நோக்கம் என்னன்னா செக்ஸ் ஸ்லேவாக வச்சுக்குவாங்க. அதுதான் இவங்களோட நோக்கம். செக்ஸ் ஸ்லேவாக வச்சுக்கிட்டு இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க, பல பெண்களை ட்ரேட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு தங்களோட இடத்துக்கு வந்தாங்க, அதுதான் இந்த புக், த கேர்ள் ஹூ எஸ்கேப்டு ISIS. இது ரொம்ப இந்த மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுனால இவ்வளோ கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிற புக் தான் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக டைம் கிடச்சா வாங்கி படிங்க, கேர்ள் ஹூ எஸ்கேப்டு ISIS. இதோட விலை வந்து ஒரு 300 ரூபா அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வாங்கி படிங்க. இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப டவுட்டு. இது நிறைய பேர் இப்போது என் ஃப்ரெண்டெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ போய் ஃபிசிக்கல் காப்பி வாங்கிட்டு அழகாக ஃபோன் கிண்டல் வருது, கிண்டல் வாங்கி படிங்க, கிண்டல் வாங்கி படிங்க, அதை விட்டு எதுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் காப்பிலாம் வாங்கி இது பண்ணுறீங்க, அதை வேறு வச்சு வீட்டில் செல்லு பிடிச்சி போகுது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இதுவெல்லாம் பேசிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் காப்பி இஸ் பெஸ்ட் ஆர் இந்த மாதிரி கிண்டலில் வாங்கி படிக்கிறது பெஸ்ட்டா? என்ன கேட்டால் கிண்டல்லாம் வேண்டாம்னு சொல்லுவேன். என்றைக்குமே ஃபிசிக்கல் காப்பி தான் பெஸ்ட்டு. ஒரு ஃபிசிக்கல் காப்பியை தொட்டு படித்து ஒவ்வொரு பேஜாக திரும்பி படிக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஒரு கிண்டல் பார்க்குறதோ ஆடியோ புக் கேட்குறதோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ புக் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக வர போயிட்டு இருக்கு. யூடியூப்லேயே ஒரு 4 ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணோன்னா நான் 5வது ஷார்ட் வந்து ஆடு போட்டு விட்ருவோம். ஒரு மாதிரி அது இது ரொம்ப எனக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஆடியோ புக்ஸ் கேட்குறவங்க கேட்கலாம், ஆனால் நான் ஆடியோ புக்ஸ் என்றைக்குமே கேட்டதில்லை, அது யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு புக்கு படிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி. நம்ம ஆடியோ புக் எங்கே கேட்போம், ட்ராவலில் இருக்கும்போது கேட்போம். ஆமாம், நானுமே ஒரு சில புக்ஸ்லாம் கேட்டிருக்கேன் ஆடியோ புக்கு. ட்ராவலில் இருக்கும்போது கேட்பேன். லைக் நமக்கு அந்த புக்கு வந்து அந்தளவுக்கு மனசில் பதிவே பதியாது, ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. நம்ம ஒரு புக்கை ஒரு அமைதியான இடத்துலையோ இல்லாட்டி நம்ம வீட்டில் எங்கேயாவது இல்லை தூங்கும் போது கேட்போமா, கேட்டுக்கிட்டே தூங்கிடுவோம். அதோட பர்பஸே போயிடும். அது எப்படி கதை பாதி தான் நம்ம மண்டைக்குள்ளே ஏறும். அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்கிறது நம்ம மண்டைக்குள்ளே ஒழுங்காக ஏறாது. ஒரு பேப்பர் பேக்கை தொட்டு படிக்கிற ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ப்ளஷர் வந்து ஒரு ஆடியோ புக்லையோ ஒரு கிண்டலையோ என்றைக்குமே இருக்காது. அதனால் என்ன கேட்டால் நான் வந்து கிண்டல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம், ஒரு ஆடியோ புக்கும் அதையும் தவிர்க்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த என்தூசியாஸ்டிக் அது என்ன அது என்தூசியாஸ்டிக்கா தெரியலங்க எனக்கு. மோஸ்ட்லி இந்த புக்குன்றவங்கலாம் வந்து இந்த புக்கு படிக்கிறது, கதை கிண்டல் வாங்கி படிக்கிறாங்க அவங்களே. இல்லை மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப புக் மேலே ஒரு பிரியம் ஆசை வச்சுருக்கவங்களாம் ஃபிசிக்கல் புக் தான் வாங்குவாங்க. ஃபிசிக்கல் புக் தான் வாங்கி படிங்க, அது ஒரு ஞாபகார்த்தம் மாதிரி. ஆமாம், அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு லெகசி கூட சொல்ல முடியாது. வீட்டில் அடிக்க வச்சு பார்க்குறதும் ஒரு மாதிரி பார்த்து சந்தோஷப்படுறதும் சொல்லலாம்.
இப்போ எனக்குலாம் நான் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க, நான் பார்க்குறேன் பாருங்க. எனக்கு கலெக்ஷன் இந்த மாதிரி டாய்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அது ஒரு சந்தோஷம் மாதிரி வாங்கின அத்தனை புக்கை வச்சு பார்க்குறதே ஒரு எனக்கு கூட படிக்கணும் படிக்கலையோ நான் ஒரு சில புக்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கும், பார்த்தோன்னே பிடிக்கும், சரி வாங்கி வைப்போம் வாங்கி வச்சு. வாங்கி வைக்கிறது பரவாயில்ல, படிக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் படிப்போம். வாங்கி வச்சது என்ன படிக்காமலே இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும். இந்த புக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கேர்ள் ஹூ எஸ்கேப்ட் ஐசிஸ் ரொம்பவே ரொம்ப இம்பாக்டாக இருக்கும். இம்பாக்ட். எஸ். அடுத்து பட்டாம்பூச்சி. இதை பார்த்த உடனே என்னடா ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரிலாம் எத்தனை வண்டியோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 848 பேஜஸ் இருக்குது மொத்தம். 848 கம்மின்னு நினைக்கிறேன். 840 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டு ஒரு வாட்டி செக். Flashback. எங்கள் மாமா சொல்லுவார், எடுத்தோடனே புக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் படிக்காமல் பேஜ் பார்க்குறவங்க வாழ்க்கையில் ஒரு பட மாட்டோம். இல்லை நான் சும்மா 855 பேஜஸ் டோட்டலி. இது சைஸ் சின்னது தான், அப்படிலாம் இல்லை, படிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக படிக்கலாம். பெருசுன்னு சொல்லி இப்போ இதோட ஒரிஜினல் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புக்குமே இதே சைஸ் தான் இருக்குமா? இல்லை அது வந்து ஒரு 400-350 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் நீங்கள் இங்கிலீஷில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஹாலிவுட் படமே வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்க அதே டைம் டியூரேஷன் தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் 2 வார்த்தையில் முடிக்கிறத தமிழில் 5 வார்த்தையில் முடிப்பாங்க. சொந்தக்காரன் வந்து டீ சாப்பிட்றியான்னு கேட்கலாம், நீங்க ஏன் டீ சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி சேர்க்கறது இறக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் இறக்குற மாதிரி இல்லை, எல்லாமே ஏற்ற. இந்த புக்கு பட்டாம்பூச்சி பாப்பிலான்ற ஒரு புக்கோட மொழிபெயர்ப்பு இந்த பட்டாம்பூச்சி எனக்கு ரொம்பவே இதை பற்றி நம்ம அந்த போன வாட்டி புக் ஃபேர்லயே பேசிட்டேன். இவன் ஃபர்ஸ்ட் இவங்க கூட சேரும் போது ஆஃபீஸில் சேரவங்க கூட என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினதும் இந்த புக்கை பற்றி தான். மாமா இது ஒன்று போதும், காசு காலிக்கல கொட்டி கிடக்கும். இதுலேருந்தே தெரியலையா இவன் இந்த புக்கு மேலே வந்து ஒரு பைத்தியம் முடிச்சு சுத்தம். கிட்டத்தட்ட அப்படிதான். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இவர் மட்டும் இல்லை, யார்கிட்டலாம் பேசணும் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். இந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கவங்க இல்லை, கூட இருக்கிறவங்க எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், இந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி மெய்சிலுக்கு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிற புக்கு தான் இது. இந்த பட்டாம்பூச்சின்ற புக் வந்து ஹென்ரி செரன் ஒருத்தர் இருக்கார். அவரோட வாழ்க்கை கதையை அவரே எழுதியிருக்காரு. அவர் எந்த குற்றமும் செய்யாதவர், ஆனால் அவரை சிறையில் போட்டுருவாங்க. அவர் சிறையிலேருந்து தப்பிச்சு வருவார். அவரோட வெளில வர நோக்கமே தனக்கு போய் கேஸ் போட்டவங்க, லாயரு, அந்த வழக்கறிஞர் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்குன்னு ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அது முடியாது. வெளிலேருந்து தப்பிச்சு வருவார், மாட்டிக்குவார். பல சிறைகள் இந்த மாதிரி கடந்து போயிருக்காரு. கடைசியில் அவருக்கு என்னதான் ஆச்சு, கிட்டத்தட்ட அவரோட இளமை வரும் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் கிட்ட இந்த மாதிரி சிறைச்சாலையிலே போயிடும். ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவர் வேற லைஃபுக்கு எப்படி மூவ் ஆனாய் போறாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தை வந்து 2 வாட்டி படமா எடுத்திருக்காங்க. 1973-74 வருஷம். அப்பவே 1973 படமா எடுத்திருக்காங்க, 2017 படமா எடுத்திருக்காங்க. ஒரு புத்தகத்தோட கதையை தழுவி 2 வாட்டி படமா எடுத்திருக்காங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அது என்ன மாதிரி. ரொம்ப படம் பேரும் பேப்பிலான் தான் இருக்கும். ஓகே. இவர் வந்து நெஞ்சில் வந்து பட்டாம்பூச்சியோட இதை பச்சை குத்திருப்பதுனால இதுக்கு பட்டாம்பூச்சின்னு சும்மா தமிழ் சாரி தமிழ் மொழி பெயர் அப்படி பட்டாம்பூச்சின்னு வச்சிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். என்ன கேட்டால் வந்து இது ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் இந்த புக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும், எல்லாருமே படிச்சே ஆகணும். நீங்கள் படிக்கலனா கூட பரவாயில்ல, சும்மா இந்த புக்கை வாங்கியாதவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் படிப்பீங்க. இப்போ இது வந்து ஏகாதிபத்தியம் கிடுப்பிடிலேருந்து விஷயம் சொன்னேன். இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்போது வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் 2 கம்பெனி மாறியே போயிட்டேன். இப்போ தான் இந்த புக்கை முடித்தேன் 1 மாதம் 2 மாதம் முன்னாடி. அந்த மாதிரி வாங்கி வைங்க, இப்போ படிக்கலாம்னு கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் படிப்போம். அந்த நம்பிக்கையில தான் நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த புக்கை என்னைக்காவது கண்டிப்பாக படிச்சு முடிப்பேன். அது மட்டும் இல்லை, இது வந்து எங்கள் மேனேஜர் ரிலீவ் ஆனார். எங்கள் பழைய கம்பெனியில் மேனேஜர் ரிலீவ் ஆகும்போது நாங்கள் டீம்மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு இந்த புக்கை தான் வாங்கி கொடுத்தான். இந்த புக்கு தான் பட்டாம்பூச்சி தான் வாங்கி கொடுத்தான். அவருக்கு தான். ஓகே. ஆனால் இது எங்கள் டீம்மேட்ஸ்க்கு இது தெரியாது என்ன புக்கு வாங்கி கொடுத்தான்னுட்டு. இந்த புக்கு படிச்சு முடிச்சிருக்காம ரொம்ப என்னடா இது இப்படி இல்லாமல் இருக்குன்ற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மைண்டு தான் போயிட்டேன். எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியும், இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே ஸ்டக்காகி நிற்குது. கண்டிப்பாக வாங்கி படிச்சுக்கணும். ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் மோட்டிவோட போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த புக்கு படிக்கிறவங்க எப்படி தான் அதை படிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அது படிக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுன்றது கரெக்டு தான், அது 100% ட்ரூ தான். ஆனால் இப்போ ஒரு புக்கு, இப்போ ஸ்கூல் புக்கெலாம் சொல்கிறீங்களா, படித்து ஆகணுன்ற கட்டாயம், சரி படித்து முடிச்சிருவோம், மார்க் வாங்கணும் அப்படி இப்படின்னு படிச்சிருவோம். ஆனால் இந்த அவுட் ஆஃப் த போர்ஷன்லேருந்து எப்படி தான் படிக்கிறாங்கன்றதே எனக்கு. நான் ஸ்கூல் புக்கெலாம் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன். நான் ஸ்கூல் புக்கு தான் படிப்பேன். நான் ஸ்கூல் புக் வந்து எவ்வளோ படித்தாலும் எனக்கு மட்டமான மார்க். பேசிக்காக படிப்பேன், டிராயிங் வரைவேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. ஸ்கூலு விட்டால் வீட்டுக்கு வந்தால் ஹாபி, டீ பார்க்குறது, படம் பார்க்க கூட நான் எப்போ ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லாக்டவுன் டைமில் ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை காலேஜ்லேயே ஆரம்பிச்சேன்.
காலேஜ் ஒரு +2 கூட இல்லை, படிப்பு தான் போச்சு. காலேஜ் வந்து தான் என்னோட அவுட் ஆஃப் த போர்ஷனுக்கே நான் வரேன். புக்கெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா காலேஜில் வந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு அப்படி ஃபுல்லாக படம் நிறைய படம் பார்த்தேன் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம். நான் லாக்டவுன் டைம்ல இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கவே ஆரம்பிச்சேன். அது இவன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் புக்ஸை பற்றிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல, ஜஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன். சும்மா போர் அடிக்கும் போது கிண்டலில் போயிட்டு சும்மா ஸ்வைப் பண்ணுவேன். புக்கோட பேரெல்லாம் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன். புக்கோட ஃப்ரண்ட் கவர் பேஜ், ஏன்னா டிசைனிங் வேறு பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனிங் பர்பஸ்க்குலாம் பார்ப்பேன். வாங்கி படித்தா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி படித்தா யூஸ்ஃபுல்லாக தான்டா இருக்கும். எங்கடா ஃபஸ்ட்டு நான் அந்த ஓரிரவில் ஒரு ரயில் அதை படிச்சு உங்களுக்கு கண்டிப்பா நான் அந்த இது போன புக் ஃபேர்ல வாங்கினது. அதை இந்த புக் ஃபேர்ல ரிவ்யூ பண்ணுவாரு. இந்த புக் ஃபேர் எப்போ வருது? ஜனவரி பொங்கல் முடியற நேரத்துல கூட. பொங்கல்ல தான் வைப்போம். கரெக்ட். அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருவோம்னு நான் நம்புறேன். முடிச்சுட்டு அண்ட் இது மாதிரி ஒரு நிறைய புக்ஸ் வச்சிருக்காரு. இவரை கூப்பிட்டு நம்ம அடிக்கடி வீடியோ பண்ணலாமான்றதை கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் எங்கள் 2 பேரோட காம்பினேஷன், கொலாபரேஷன், நான் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நிறைய பேசியிருப்பேன். எனக்கு தெரியல, இல்லை நான் தான் நிறைய பேசியிருக்கேன், இவரை பேசவில்லைன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்ததை கன்வே பண்ணிட்டீங்கன்னா இலவச அனுப்பி மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், நான் புக்கை பற்றி பேசணும் ப்ரோ அப்படின்ட்டு. ஃபைனல் பேசிட்டீங்க. வேறு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள்? இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிச்சிருங்க. இந்த பட்டாம்பூச்சி இதோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதோட எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் சைடில் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் படிங்க. படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க கண்டிப்பாக போய் வாங்கி படிங்க. கண்டிப்பாக வாங்கி படிச்சுங்க. புக்கு படிக்காத நான் கூட சொல்கிறேன், புக்கு படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 பேஜ் படிச்சதே வந்து ஏதோ வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சா மாதிரி ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஒரு கம்பல்ஷனில் நம்ம ஸ்கூல் புக்ஸோ காலேஜ் புக்ஸோ படிக்கிறோம். கம்பல்ஷனை தாண்டி நம்மளோட பேஷனாவோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு புக்கை படிக்கிறது வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் வச்சுக்கோங்கன்னா, ஒரு நல்ல புக்கை படிக்கிறது ஒரு மெடிடேஷன் மாதிரி. அவ்வளோதான். ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக நல்ல ப்ரெஷர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல புக்கை படிக்கும்போது நமக்கு கிடைக்கல ப்ரெஷர் வந்து ரிச் டேட் புவர் டேடா. ஓகே, அதை பற்றி அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுவும் முடிச்சிட்டிங்களா படிச்சு? இல்ல பாக்குறவங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது இன்னும் யார் ஒருத்தர் வாழ்க்கையில இப்போ அது உண்மையா போய் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் பண்றவங்கலாம் வந்து சொல்றதே ரிச் டேட் புவர் டேட் வந்து நான் படித்தேன். என்னோட இளமை பருவத்தில் நான் புக்கு படித்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புரிதல் வந்ததுன்றாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை அதில் என்னதான் இருக்கும் அந்த புக்குக்குள்ளே? வாங்கி படிங்க. ரொம்ப ஃபைனான்ஷியலான சில விஷயம் இல்லை, என்ன ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் பீப்புளுக்கு என்ன அதுலேருந்து கிடைக்கும் படித்தா? காமன் பீப்புள் என்ன கிடைக்கணும், ஒரு 30 வயசு 40 வயசு இப்போ ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் கைஸ். நமக்கு அது படிக்கணுமோ இல்லை நான் நினச்சிருந்தா அதை குக்கு எஃப்எம்ல கேட்டிருப்பேன். ஓகேவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் அதை பற்றி சொல்லி அது ஒரு மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன்லேயே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் விட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோவும் வந்து நான் ஒரு நல்லா தான் போயிருந்தது. ஒரு 30 எபிசோட் கிட்ட பார்த்துட்டே இருந்தேன். அதை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நருட்டோ தான் எல்லாமே அப்படின்ட்டு. நருட்டோ தான் ப்ரோ, இந்த நருட்டோ அஜித் கடவுள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நருட்டோ. அதுக்கப்புறம் நான் பார்க்கறது விட்டேன், போடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ரிச் டேட் புவர் டேட் அதே எல்லாருமே சொல்லி சலிப்பாயிடுச்சா? என்ன படிக்க சேம் சிச்சுவேஷன். அப்படி இல்லை, அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதையும் வாங்கி படிங்க. அதில் இல்லை ப்ரோ, எனக்கு அதில் என்ன கிடைக்கும் அந்த புக்கோட? என்ன நம்ம கிட்ட இன்ஃப்ளோ இருக்க காசு எப்படி அனாவசியமாக போகுது, நீட்ஸ்னா என்ன, வாண்ட்ஸ்னா என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் அந்த புக்கை ஒரு 17 வயசில் படித்தேன். 17 வயசுலையா? சுமாருங்க. ஏய் 17 வயசுலலாம் 12லாம் இல்லைங்க, 17 18 அந்த வயசுல படித்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டைமில் படித்தேன். ஓகே. அப்போ வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும், உலகமே தெரியாது. அந்த டைமில் படிக்கிறப்போ ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கு போல, இந்த மாதிரி தான் காசுலாம் வேஸ்ட் ஆகுது, இப்படி பண்ணால் தான் காசு நமக்குள்ளே வந்து. அப்போலாம் என் பாக்கெட் மணி கூட கொடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு. இதே புக் வாங்குறது தான் இதுக்கு என்ன வீட்டில் கேட்டால் வாங்கி தர போகிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்போ படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு 30 வயசு 40 வயசு ஆளுக்கு வந்து அதில் இருக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 17 வயசு ஆளுக்கு, ஒரு 14 வயசு ஆளுக்கு அந்த விஷயங்களே தெரிஞ்சிருக்காது. எப்படி இன்ஃப்ளோவர் என்னதான் இருக்கு, என்னதான் அது சொல்றது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்து நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது தான், இந்த புக்கை கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். முடிச்சிடலாம் அந்த வீடியோவை, முடிச்சிடலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டிங்கு தட்டி விட்டுருங்க. அண்ட் சைனிங் ஆஃப் இட்ஸ் மீ பரம் அண்ட் தினேஷ். அப்படியே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கிடைக்கிற நாள்லாம் புத்தகம் படிங்க. நல்ல புத்தகங்கள்லாம் வாங்கி தேடி படிங்க. நீங்கள் புத்தகத்துக்காக செலவு பண்ணுற நேரமும் பணமும் வீணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்ன கேட்டால் தான் சொல்லுவாங்க, ஒரு புக்கு வாங்குற ரேட்டு, ஒரு ஆடியோ புக்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா அந்த ரேட்டு வேறு. ஆடியோ புக் வாங்கினா அதில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் நிறைய புக் வந்துடும். இதே ஒரு புக் வாங்கினா அது எனக்கு ரொம்ப லாஸ்ன்ற மாதிரி தான் நினைப்பாங்க.
நீங்கள் புத்தகத்தை வந்து ஒரு ஆமாம், ஒரு புக் வாங்குற ரேட்டுக்கு நான் ஆடியோ புக் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுவான். அவ்வளோ அன்லிமிட்டட் புக்ஸ் இருக்கு. அதுலேயே ஒரு 100 புக்கு கதையை கேட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஆனால் நம்ம கேட்போமா? இப்போ நானே சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகபட்சம் ஒரு 5 கதை கேட்டிருப்பேன், அவ்வளோதான். 5 கதை தான் கேட்டிருப்பேன் அதிகபட்சம். ஆனால் என்கிட்ட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கீழே கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், உங்களுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அதை நினச்சி நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்குமே ஒரு அரௌண்ட் ஒரு 5 months ஒரு 5 கதை கேட்டிருப்பேன். அதுவுமே ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டேன். டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கேட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்குறது ப்ராஃபிட் லாஸ் மோட்டிவ்ன்ற பார்க்கக்கூடாது. ஒரு புத்தகத்துக்காக செலவு பண்ணுற காசு வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தான் தருது. அந்த மோட்டிவில் பார்க்கணும். இது வாங்குறது எனக்கு காசு செலவு, டைம் செலவு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது சொல்கிறதே ரொம்ப அபத்தமான விஷயம். இந்த புத்தகம் வாங்க எனக்கு காசு போகுது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, இதனால என்ன கிடைக்கும்னு சொல்கிறதே ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம். அப்படி சொல்லாதீங்க. கிடைக்கிறனால நல்ல புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கிடைக்கிறனால நல்ல புத்தகங்களை படிங்க. வீட்டில் நல்ல புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. படிக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் படிக்க போறீங்க. இல்லை வேற யாராவது எடுத்து படிப்பாங்க. வேற யாரும் படிப்பாங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு நாள் நாம படிக்கலன்னா அது படிக்காமலே வந்துட்டு போகிறது கடைசி வரைக்கும். நம்ம சாகிறதுக்குள்ள நாம இல்லை வேற ஏதோ ஒரு படம் கூட பார்த்தேன்டா. ஏதோ ஒரு படம் லைக் அந்த படம் தமிழ் படம் தான், அப்புச்சி கிராமமா ஏதோ ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படம் வந்ததே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. என்னன்னா விண்கல்லாம் விழும் வானத்துலேருந்து. அது நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் எப்பயோ பார்த்தது. ஓகேவா? என்னன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு புக் இண்டஸ்ட்ரிஸ்ட் இருப்பார். அதில் அவர் வந்து அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிறத விட அவர் புக்கை சேஃப் பண்ணுவார். அந்த எரிக்கல் விழுந்து புக்ஸ் எல்லாம் நாஸ்தி ஆகிட போகுது, வருங்காலத்துக்கு நம்ம ஏதாவது விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு புக்கை சேவ் பண்ணிவிட்டோம். அந்த மொத்த கதையிலே எனக்கு இது ஒரு இம்பாக்டாக இருக்குது. புரியுதா உனக்கு? எனக்கு கதைலாம் ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த சீன் ஞாபகம் இருக்குது. நீ சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வருது. ஸோ புக்ஸாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்கணுன்ற ஐடியா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். நல்ல புத்தகங்களை படிங்க. வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நூலகத்தையாவது உருவாக்கணும். எல்லார் வீட்லையும் ஒரு சின்ன நூலகம் இருக்கணும், நல்ல புத்தகங்கள் இருக்கணும். ஸ்கூல் புக்ஸ் தான் இருக்குது. எனிவேஸ் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய் சொல்லிட்டு திரும்பி இழுத்துருக்கான். எனிவேஸ் பார்ட் 2க்கான லீடாக கூட வச்சுக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.